நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நவீன், என்னடா என்ன சொல்லிட்டு இருக்க நீ? எல்லாமே உனக்கு விளையாட்டா போச்சா? துளசியை பார்த்து நீ எப்படிடா அப்படி சொல்லலாம்? என்னங்க இதெல்லாம்? அம்மா, நான் விளையாடலாம் இல்லம்மா, சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு துளசியை பிடிச்சிருக்குமா, அவங்கள என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. நவீன், துளசி துளசி துளசி, துளசி வாமா. துளசி, பாருடா, நீ சொன்ன வார்த்தையை தாங்கிக்க முடியாம எப்படி ஓடுறான்னு. என்ன நினைச்சுக்கிட்டு நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? துளசி முத்துவோட பொண்டாட்டிடா. அவளை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குற? உனக்கு அறிவு இல்ல? நான் அறிவோட தாமா பேசுறேன். முத்து இப்ப உயிரோட இருக்கானா, இல்ல முத்து கூட அந்த பொண்ணு வாழ்ந்தாங்களா? சொல்லுங்கம்மா. அந்த பொண்ண லைஃப் லாங் இப்படியே வச்சுக்க போறீங்களா? நான் என்னமோ பண்றேன், அத பத்தி உனக்கு என்னடா? என்னம்மா பண்றீங்களா? என்னம்மா பேசுறீங்க? ஒரு பொண்ணோட லைஃப ஸ்பாயில் பண்றோங்கிற ஒரு கில்ட் உங்களுக்கு இல்லையா? பதில் சொல்ல முடியலல்ல? உங்க மனசாட்சிக்கு அது தப்புன்னு தெரியுதுல்ல? அப்புறம் ஏம்மா ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க இப்படி பேசுற ஆளே இல்லையே, இப்ப மட்டும் ஏன்? சொல்லுங்கம்மா. நீங்க யாரை ஏமாத்துறீங்க? உங்களையும் ஏமாத்தி, துளசியை எமோஷனலா பேசி, உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணையும் ஏமாத்தி, ஏதோ அவளை படிக்க வச்சுட்டா அவளை அடைச்சு வைக்காம ஃப்ரீடமா பறக்க விட்ட மாதிரி ஊரை ஏமாத்த பாக்குறீங்களா? டேய் நவீன், வார்த்தைய பார்த்து பேசு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நானாடா ஏமாத்துறேன்? நானாடா துளசியோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறேன்? சொல்லுடா. ஆமாமா, நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அப்ப நீங்க வாழ வேண்டிய ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். டேய் நவீன், நிறுத்துடா. உனக்கு துளசியை பிடிச்சிருந்தா நேத்தியாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, இல்ல தனியா அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நேத்து சூடாமையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு நம்பிக்கை கொடுத்த. இப்ப அவளுக்கு யாரா பதில் சொல்றது? இப்ப நிச்சயத்துக்கு வந்து நிக்கிறா. இதெல்லாம் எதனால? நீ கொடுத்த நம்பிக்கையால தான். நல்லா கேளுன. என் பொண்ணு வாழ்க்கைய கிள்ளிக்கீரன்னு நினைச்சிட்டானா இவன்? அவ பாட்டுக்கு அவ வேலைய பார்த்துட்டு விதியேன்னு இருந்தா. அவ மனசுல எதுக்கு ஆசைய வர வைக்கிற மாதிரி சம்மதம் சொன்ன? முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு. ஏ மாப்ள, பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நியாயம் பேசுற நீ ஏன் பொண்ணை கஷ்டப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? சொல்றா, எந்த விதத்துல நியாயம்? இங்க பாருங்க, அம்மா என்னோட கல்யாண விஷயம்னு சொன்னதும் துளசியை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற ஐடியால இருக்கிறதா நான் நினைச்சேன். நிறுத்துடா. அது எப்படிடா நீ நினைப்ப? எப்படி நினைப்ப? ஐயோ, என்ன இவன் வேற என்ன பாக்குறான்? இவன் மட்டும் எனக்கு கோர்த்து விட்டான், நான் தொலைஞ்சேன். நான் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ எங்கடா பாத்துக்கிட்டு இருக்க? நான் உன்கிட்ட துளசிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேப்பேன்னு எப்படிடா நினைச்ச நீ? நீயா உன்னை நினைச்சுக்கிட்டதுக்கு இப்படி இந்த சபையில என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துப்பியா? அம்மா, என்ன சடனா வர சொன்னீங்க,
மேரேஜ் பத்தி பேசுனீங்க. துளசிக்கு இப்படி ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு. என் அம்மா அந்த பொண்ணுக்காக யோசிச்சுதான் என்ன வர வச்சிருக்காங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா என் அம்மா இன்டெலிஜென்ட்டா திங்க் பண்றவங்க நான் நினைச்சேன். நீங்க அப்படிதானமா பேசுவீங்க? எங்க அம்மா படிக்காதவங்களா இருந்தாலும் ஆனா மாடர்னா யோசிப்பாங்கன்னு நான் எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லுவோமா உங்களை பத்தி? ஆனா நீங்க துளசி விஷயத்துல மட்டும் ஏம்மா இப்படி இருக்கீங்க? உன் பஞ்சாயத்து நீ அப்புறம் வச்சுக்கோ. முதல்ல என் பொண்ணுக்கு என்ன வழி அத முதல்ல சொல்லு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டப்போ சம்மதம் தானே சொன்ன. முதல்ல இதுக்கு பதில் சொல்றா. நைஸா பேச்ச வேற பக்கம் திருப்புற. ஏங்க, புருஷனும் பொண்டாட்டியும் காரியம் சாதிக்கிறதுல எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு பாத்தீங்களா? பார்த்து கத்துக்கோங்க. நவீன், முடிவா நீ என்ன சொல்ற? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவியா மாட்டியா? இங்க பாருங்க, நான் துளசி என் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அம்மா கிட்ட நீங்க பாக்குற பொண்ண மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா சூடாமணியை தான் அம்மா எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அம்மா பாக்குற பொண்ண மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு நம்பிக்கையா சொல்லிட்டு உடனே அத மாத்தி பேச என்னால முடியல. அம்மாவை கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு நினைச்சு மனசை மீறி தான் சம்மதம் சொன்னேன். டேய், அது எப்படி சொன்னியா எனக்கு தெரியாது. ஆனா சபையில எல்லாரும் முன்னாடியும் புடிச்சிருக்குன்னு சொன்னியா இல்லையாடா? அப்ப கொடுத்த வாக்க காப்பாத்துறா. இல்ல, என்னால முடியாது. அக்கா, என்னக்கா இது? என்ன நீ இது? அம்மா மனச கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சம்மதம் சொன்னவன் தான் இப்ப இப்படி இந்த சபையில வச்சு மூக்கறுத்தியா? இப்போ இத கேட்டுட்டு இந்த அம்மா மனசு அப்படியே குளிர்ந்து போகும்னு நினைக்கிறியா? அம்மா மனசுக்கு பிடிக்காம கட்டாயத்துக்காக சூடாமணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த லைஃப் நல்லா இருக்குமாமா? என்னால சூடாமணியோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிடுமா? அது நடக்கணுமா? உங்களுக்கு கொடுத்த வாக்கால அது நடக்கணுமா? இது சூடாமணியோட லைஃப்னு யோசிச்சுதாமா நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அதான் துணிஞ்சிய மனசுல இருந்ததை சொல்லிட்டேன். எனக்கு எனக்கு துளசிய பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. டேய், இனி ஒரு தடவை உன் வாயில துளசி பேரு வந்துச்சு நான் தொலைச்சிடுவேன். அம்மா, நான் துளசிய டேய், துளசி பேரை சொல்லாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்ப திரும்ப அவ பேரையே சொல்லிக்கிட்டு இருக்க. போடா வெளிய. அபிராமி, நீங்க சும்மா இருங்க. டேய், போடா வெளிய. துளசியை பத்தி இப்படி மனசுல ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. போடா வெளிய. இதே வேற ஒருத்தனா இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியே போ. போன சொல்றேன்ல. சின்ன தம்பி, அவனை வெளியே எடுத்துட்டு போடா. அம்மா, என்னம்மா? நீயும் நான் சொல்றத கேட்க மாட்டியா? நானே போறேம்மா, நானே போயிடுறேன். என்னதான் இருந்தாலும் நீங்க பெத்த புள்ள இல்லைல்லண்ணா. அதான் துளசி எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க யோசிக்கிறீங்க. பரவாயில்ல, வரம்மா. ஆனா துளசியோட லைஃப் நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்கங்கறத நான் திரும்பவும் ஸ்ட்ராங்கா சொல்றேம்மா. எஸ், you are completely ruining her life.